அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. திமுகவின் எம்பியான திரு வில்சன் அவர்கள் சீனியர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டுருச்சு. இது உயர்நீதிமன்ற நீதிபதி, அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாராக கொடுக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை முத்தி போச்சுன்னு பல நியூஸ் பார்த்துருப்போம் மக்களே. இது என்ன செய்தி, என்ன வழக்குக்காக இந்த பிரச்சனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு தலைவரான திரு என் மாரப்பன் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவரான திரு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து ஒரு புகார் தயார் பண்ணுறாங்க. இந்த புகாரை யார்கிட்ட தராங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான திரு KR ஸ்ரீராம் கிட்ட கொடுக்குறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் கோர்ட்டில் பல இடங்களில் அவங்க வழக்கறிஞர்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஸோ முக்கியமாக அவங்க கோட் பண்ணுற விஷயம் தெரியாமல் சுப்பிரமணியன் அவர்களை கோட் பண்ணுறாங்க. இதை MSJன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. என்ன சொல்கிறாங்க MSJ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MSJ அவர்கள் வில்சன் அவர்களை ரொம்ப VCயில் விவாதம் போயிட்டு இருந்தப்போ ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாரு. அப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது, அந்த பேசின அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறதை யாரோ ஒருவர், ஏன்னால் நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஆர்கியூமெண்ட் போகும்பொழுது, உயர்நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் போகும்பொழுது ஆன்லைனில் பார்க்க முடியும் மக்களே. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வெளியே நீங்கள் ப்ரொபகேட் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் விளம்பரப்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. இது தடை விதிக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே அவங்க பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்டை வெளியிட்டுருவாங்க. பட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய கேஸ் ஆர்குமெண்ட்ஸை நம்ம செய்திக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கலாமே தவிர, அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாமே தவிர, ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை இருக்குது. ஆனால் இங்கே வில்சன் அட்வொகேட் அவர்களை MSJ அவர்கள் கூறிய விஷயத்தை, அந்த போன ஆர்குமெண்ட்டை, அதாவது அவங்களுடைய கண்ணியக்குறைவாக பேசின அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை யாரோ ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அதனை வெளியிட்டாங்க. அதை யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அது ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரேயர். செகண்ட் ப்ரேயர் சொல்கிறாங்க, MSJ அவர்கள் அட்வொகேட், அதாவது வில்சன் அவர்களை ரொம்ப கண்ணியக்குறைவாக பேசியிருக்காரு. இவரை மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் அப்படி பேசுகிறார் அவர். ஸோ இது ஜென்ரலாகவே ஒரு தேரில் எப்படி 2 சக்கரமும் ரொம்ப ஈக்குவலாக பாட்டு வகிக்குமோ, அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் அட்வொகேட்டும் ஜட்ஜும் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, 2 பேரும் ஈக்குவல் பாட்டை வகிக்கிறாங்க. அட்வொகேட் இஸ் ஈக்குவல் டு ஜட்ஜ், ஜட்ஜ் இஸ் ஈக்குவல் டு அட்வொகேட் தான். ஒரு கோர்ட் மாதிரியான தேர்வில் இருக்க மாதிரி தான் கோர்ட்டில் அப்படின்னு பல பேர் முன்னுதாரணம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே கோர்ட்டில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வெளியிட்டதன் காரணமாக, மக்கள்கிட்ட போனதன் காரணமாக, இப்போ கோர்ட்டில் இப்படி தான் அட்வொகேட்டை ஜட்ஜஸ் திட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்பட்டுவிடும். ஸோ இப்படி திட்டக்கூடிய, இப்படி கண்ணியக்குறைவாக பேசக்கூடிய நீதிபதிகள் மீது புகார் கொடுப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் குறை தீர்ப்பு நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் சொல்லிட்டு 2 பிரேயரை முன் வச்சு ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே. சரி, இப்போ இந்த புகாரை ஏன் கொடுத்தாங்க, என்ன கேஸுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா? அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸர்விஸ்மேன் கோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. இப்போ அந்த ரிசர்வேஷன் இருக்கணுமா வேணாமான்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ரிசர்வேஷன் இருக்கிறது. அந்த ரிசர்வேஷனில் எக்ஸர்விஸ்மேன் கோட்டா இருக்கணுமா வேணாமான்னு ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கை டிஎன்பிசி சார்பாக, டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க, இருக்க வேண்டான்றாங்க. டிஎன்பிசி இருக்க வேண்டான்ற அவங்க ஸ்டாண்டாக இருக்கிறது. ஸோ அவங்க தான் இந்த வழக்கை தொடுத்துருக்குறாங்க. இதில் டிஎன்பிசி சார்பாக வாதிடக்கூடிய திரு வில்சன் MP அவர்கள் அந்த கேஸ் நடத்திட்டுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு PT ஆஷா ஜே ஒரு இன்ட்ரிம் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு பொறுப்பு நீதிபதியாக இருந்த விக்டோரியா கௌரி ஜேக்கு அந்த கேஸ் வருது. அவங்க இன்னொரு இன்ட்ரிம் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு RN மஞ்சுளா ஜே அவங்களுடைய பெஞ்சில் வருது. எல்லாமே சிங்கிள் பெஞ்சு. அவங்க இந்த கேஸில் ஆர்டரே பாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு எக்ஸர்விஸ்மேன் கோட்டா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கட்டும் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஆர்டரை எதிர்த்து ஒரு அப்பீல் போகிறாங்க 2 பெஞ்சில், அதே மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில். அப்போது இந்த 2 பெஞ்ச் வரும்பொழுது அந்த 2 பெஞ்சை யார் யார் ஜட்ஜஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா,
எம் சுப்பிரமணியம் ஜே மற்றும் விக்டோரியா கௌரி ஜே. இப்போ இங்கே தான் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை விசி மூலியமாக அப்பியர் ஆகிறார் திரு பி வில்சன் அவர்கள். அப்பியர் ஆகும் பொழுது இங்கே என்ன ஆர்குமெண்ட்டு போச்சு அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக கிடைக்கல மக்களே. அது வெளியே விடவும் மறுக்கிறாங்க, அது கிடைக்காம பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் இங்கே ஆர்குமெண்ட்டு போனது என்ன மாதிரி ஆர்குமெண்ட்டு முன்வைக்கப்பட்டது, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 2 பெஞ்சில் இந்த கேஸை இந்த அப்பீல் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 2 பெஞ்சில் இந்த ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இன்ட்ரிம் ஆர்டரை விக்டோரியா கௌரிஜே தான் பாஸ் பண்ணாங்க. அவங்களே இந்த 2 பெஞ்சிலையும் வந்து அது வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை வில்சன் சொல்லிட்டாரா அப்படிங்கிறதை இங்கே நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது சொன்னதுக்கு பிறகு எம்எஸ்ஜே வந்து என்ன சொல்லியிருக்காருனால், அப்போது நீங்கள் சிங்கிள் பெஞ்சில் ஒரு இன்ட்ரிம் ஆர்டரை பாஸ் பண்ணவங்க 2 பெஞ்ச் அப்பீலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எங்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க, இனிமேல் நாங்கள் அந்த கேஸை விசாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கேஸை வேறு பெஞ்சுக்கு மாற்றி விட்டுருங்கன்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு லெட்டர் எழுதிடுறாரு எம்எஸ்ஜே. அப்போது அடுத்தது என்ன ஆகுதுனால், மறுபடியும் இந்த ஒரு பெட்டிஷன் மனு போடுறாரு வில்சன் அவர்கள். அதில் நான் விக்டோரியா கௌரி ஜேவை வந்து நாங்கள் தரக்குறைவாகவோ கேவலமாகவோ நாங்கள் பேசலை, இந்த வழக்கு இன்னும் சரியாக புரியணுன்றதுக்காக அவங்க இருந்தாங்க, நான் கோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி தான் நான் கோட் பண்ணேன் தவிர இந்த வழக்கை இதே 2 பெஞ்ச் நீதிபதிகள் விசாரிக்க வேண்டும், நாங்கள் விலகுவதாக நான் கோரவில்லை அப்படின்னு அடுத்த ஒரு புகார் ஒரு மனுவை வந்து பெட்டிஷன் போடுறாரு மக்களே. இப்போ இந்த பெட்டிஷன் போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதற்கு மேலே எம்எஸ்ஜேவும் விக்டோரியா கௌரிஜேவும் சமாதானம் ஆகிட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை இப்போ பிரச்சனை. ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டு போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்தக்கூடிய இந்த ஒரு விவாதத்தை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவோ இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தவோ இல்லை போய் பர்பஸாக யார் போய் அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் நமக்கு தெரியாது, அதை டவுன்லோட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில் வந்து பரப்பி விட்ருக்காங்க. இதை பரப்பி விட்டதுனால என்ன ஆகுதுனால், வில்சன் அவர்களுக்கும் இது ஒரு இழுக்காக அமைகிறது. ரெண்டாவது, நீதிபதிகள் இப்படித்தான் அட்வொகேட்டை ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இது திரு வில்சனுக்கு அவமானமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சில அட்வொகேட்ஸ். ஏனால் வில்சன் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் பேசிட்டாரான்றது தெரிலன்றாங்க. ஏனென்றால் ஒரு சிங்கிள் பெஞ்சு அங்கே ஒரு கேஸை கொண்டு போகிறீங்க, அந்த கேஸை சிங்கிள் பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து நீங்கள் வந்து 2 பெஞ்சுக்கு அப்பீல் போகிறீங்க. அப்போது அதே 2 பெஞ்ச் அப்பீல்லையோ இல்லை இன்னொரு சிங்கிள் பெஞ்ச் அப்பீல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, சொல்கிற வார்த்தை, ஒரு சிங்கிள் பெஞ்சில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டருக்கு எதிர்த்து அப்பீல் போகிறீங்க, அந்த அப்பீல் போகக்கூடிய பெஞ்சில் அதே சிங்கிள் பெஞ்ச் நீதிபதியே வந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நீங்கள் தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க மை லார்ட், இப்போ நீங்களே திரும்ப அப்பீலுக்கு வந்தால் எப்படி நாங்கள் எடுத்து பண்ண முடியும் கேட்கலாம். அப்போது அவங்க அந்த இடத்துலேருந்து விலக சொல்லலாம் அந்த கேஸ்லேருந்து. இது நார்மல் ப்ராசஸ்ன்றாங்க. ஆனால் ஒரு சிங்கிள் பெஞ்சில் அது இன்ட்ரிம் ஆர்டர் தான் கொடுத்துருக்குறாங்க விக்டோரியா கௌரிஜே. அவங்க அப்பீலுக்கு போகும்பொழுது 2 பெஞ்சில் 1 ஆஃப் த ஜட்ஜாக வந்திருக்கிறாங்க. ஒரு அப்பீல் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனேவே அதனை நீதிபதிகள் என்ன ப்ரேயர் என்னன்றதை படித்து பார்த்து தான் அதை அட்மிஷனுக்கே எடுத்துக்கிறாங்க, சும்மா எடுத்துக்க மாட்டாங்க. விக்டோரியா கௌரிஜேவும் எம்எஸ்ஜே 2 பேரும் அவங்க இந்த அப்ளிகேஷனை படித்து பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்க இந்த வந்து அப்பீலுக்கு எடுத்திருப்பாங்க. அங்கே வந்து இவர் குறை சொல்லும் விதமாகத்தான் விக்டோரியா கௌரிஜேவை சொல்லிட்டாரா, அதனால தான் எம்எஸ்ஜே கோவப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டு நாங்கள் விலகுறோன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதமும் இருக்கிறது. ஸோ இதில் என்ன ஆர்குமெண்ட்டு போச்சு அப்படிங்கிறது தெளிவாக வெளியே வராமல் இருக்கிறது மக்களே. என்னென்னால் எம்எஸ்ஜே அவர்கள் வில்சன் அவர்களை அந்த ஆக்ரோஷமாக அவங்க கோபமாக கத்துனது மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை வெளியே காட்டவும் முடியாது, அது வந்து அகெயின்ஸ்ட் த லா. ஸோ அது மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆர்குமெண்ட்டை வில்சன் அவர்கள் வைத்தார் அப்படிங்கிறதை பொறுத்து தான் எம்எஸ்ஜே அவர்கள் அப்படி ஒரு காட்டமான வார்த்தையை சொன்னாரா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், வில்சன் அவர்கள் இந்த ஒரு மேட்ரு தெரியாமலா வந்து விக்டோரியா கௌரிஜே வந்து அவர் அந்த இடத்துல
ஆர்குமெண்ட்டை வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை பதிவிடுறாங்க சீனியர் லாயர்ஸ்லாம். ஸோ வரலாமே, தப்பு என்ன இருக்குது? 2 பெஞ்ச் தானே போயிருக்கு. இப்போ 2 பெஞ்சில் 2 பேரும் வெவ்வேறு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3rd பெஞ்ச் போகும். ஒரு சிங்கிள் 3rd பெஞ்சு ஒரு சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட போகும். அங்கே நீங்கள் அவங்க அவங்க எப்படி கிடைக்குது பார்க்கலாம். அதுவும் கிடைக்கல ஃபேவராகனா நீங்கள் வந்து அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த இடத்துல ஏன் விக்டோரியா கௌரிஜே வந்து அவர் அப்படி பேசியிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க மக்களே. இது என்னென்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்கன்சீவ் தான். ஸோ ஒரு தகவல் சரியாக பரிமாறப்படவில்லை, ஒவ்வொருத்தையும் கிளாஷ் ஆகி போச்சு, ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நீதிபதி அவர்களுக்கு. ஸோ வில்சன் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு பிறகு ஒரு மனுவை போட்டு அவர் கூல் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, அந்த ஆர்குமெண்ட்டில் எம்எஸ்ஜே அவர்கள் வில்சன் அவர்களை வந்து காட்டமாக பேசின ஆர்குமெண்ட் வெளியிட்டாங்களாம் பொது வழியில். அயாவும் வெளியிட்டான்னு தெரில. அது வெளியிட்டதுனால இப்போது வில்சனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இவருக்கு அவமானம் ஏற்பட்டதுனால இவர் நண்பர்களாக இருக்கக்கூடிய என் மாரப்பனும் ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களும் 2 பேரும் இவங்க போய் புகார் கொடுக்குறாங்க நீதிபதியை எதிர்த்து. இதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய முழு விவரங்கள் மக்களே. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் சரியாக போயிடும். ஏன்னால் என்னதான் இருந்தாலும் வில்சன் அவர்களுக்கு அவர்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கோர்ட் தான். ஸோ என்றைக்கு இருந்தாலும் எம்எஸ்ஜே அவர்களை இந்த வழக்கில்னா வேறு ஏதாவது வழக்கில் மீட் பண்ணி பார்த்தா ஆகணும், முகத்தை பார்த்தா ஆகணும். விக்டோரியா கௌரிஜே முகத்தை பார்த்தா ஆகணும். இந்த ஒரு குட்டி ஈவோ கிளாஷ் எல்லாமே வந்து ஒரு நாட்களில் முடிவடைந்து விடும் மக்களே. சொல்ல முடியாது எந்த அளவுக்கு அது முடிவடையும். பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எம்எஸ்ஜே மற்றும் விக்டோரியா கௌரிஜே 2 பேருமே இந்த வழக்கை வந்து விசாரித்து கூட தீர்ப்பு கொடுக்கலாம். இல்லை ஒருவேளை எம்எஸ்ஜேவும் விக்டோரியா கௌரிஜே அவங்க 2 பேரும் வந்து வேண்டாம் நாங்கள் வந்து விட்டுறோம், யாராவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் விட்டுட்டு போனாங்கனால் அவங்களை கண்டிப்பாக கூல் செய்வதற்கு வேலை செய்யப்படும் பண்ணப்படும். வில்சன் போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம், இல்லைங்க தெரிய நடந்து போச்சு. ஏன்னா அதுவரையில் அவர் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இந்த ஆர்குமெண்ட்டை எவன் எடுத்து வெளியே போட்டான்றதுலேருந்து தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ இது ஒரு சிம்பிள் விஷயம்தான், ஜஸ்ட் ஸ்மால் ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம் மக்களே. இது கூடிய விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எதிர்பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.